கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 39வது வாக்கியத்தை வாசிப்போம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியிலே அழைப்பும் வாக்கு தத்தமும் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் கண்பானவர்களே, பரிசுத்த வேதத்தில் நிறைய வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். நிறைய வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்காக தேவன் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அதில் மிக முக்கியமான ஒரு அழைப்பு என்னவென்று சொன்னால், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 39 வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், இனி வரப்போகிற யாவருக்கும், ரட்சிக்கப்படுகிற யாவருக்கும் அது பொதுவானது என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ பேதுரு எந்த வாக்கு தத்தத்தை குறித்து பேசுகிறார் அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29, 32 வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று நம்ம வேதத்திலே படிக்கிறோம். அப்போ ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் என்னவென்று சொன்னால், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அது நமக்கு தெய்வம் தந்த ஒரு அழைப்பாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு பரமேறுகிற பொழுது அந்த இடத்துல ஜனங்களை பார்த்து, சீசர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அதுதான் அழைப்பும் வாக்கு தத்தமும். அப்ப சீசர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். வாக்கு தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் எருசலேமை விட்டு நீங்கள் புறப்பட வேண்டாம். அப்போ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெய்வம் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அப்போ அந்த அழைப்பை பெற்று அழைப்பு நிறைவேறுவதற்கு, வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு ஒரு அழைப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. அப்போ எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த அழைப்பு நிறைவேறுவதற்காக அவர்கள் மேல் வீட்டறையிலே 120 பேர் காத்திருந்து அந்த அபிஷேகத்தை, அந்த கிருபையை பெற்றுக்கொண்டார்கள். என் கண்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு பொதுவான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்பது அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தமாய் இருக்கிறது. இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரியதாய், உங்கள் குடும்பத்திற்கும் உரியதாய் இருக்கிறது. அருமையான இந்த காலை பொழுதிலே நமக்கு ஒரு அழைப்பு உண்டு, ஒரு வாக்கு தத்தம் உண்டு. அது என்னவென்று சொன்னால், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உங்களுக்கு தருவேன் என்பதே. அப்போ வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகத்தை நாம் பெறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். நீங்களும் நானும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தருவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்காக தேவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நீங்களும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த காலை பொழுதிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு படிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் வாசிக்கும் பொழுது, எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் கண்பானவர்களே, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று படிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, முதலாவது காத்திருக்க பழக வேண்டும்.
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு விரும்புகிற பிள்ளைகள், பல வருடங்களா பல நாட்களா பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக நான் ஜெபித்து வருகிறேன், இன்னும் அபிஷேகம் எனக்கு கிடைக்கவில்லை என்று அங்கலாய்ப்போடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்களானால், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டியது அவசியம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிந்து மேல் வீட்டறையிலே 120 பேர் காத்திருக்கிறார்கள். காத்திருக்கும் பொழுது 50வது நாள் பெந்தேகோஸ்தே என்கிற நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டதை நம்ம வேதத்திலே படிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகத்தை பெறுவதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அழைப்பு, அந்த அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்க பழக வேண்டும். அப்படி காத்திருக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவதாக நம்ம செய்ய வேண்டிய காரியம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகத்தை பெறுவதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். அப்போ அந்த அழைப்பு நம்முடைய வாழ்க்கையை நிறைவேறுவதற்கு, அந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைப்பதற்கு இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 31 சொல்லுகிறது. 31 சொல்லுகிறது, வாசிப்போம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அபிஷேகம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும் என்று சொன்னால், அங்கு வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 4:31 வாசிக்கிறோம், அவர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணின பொழுது இடம் அசைந்தது, எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்ப இரண்டாவது, ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு கிடைக்கும். ஜெபிக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கும். நான் இதுவரைக்கும் அபிஷேகம் பெறவில்லை என்று யாராவது இந்த வார்த்தைகளை கேட்பீர்களானால், ஸ்தோத்திரம், இடைவிடாமல் அபிஷேகத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அது கிடைக்கிற வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணணும். அப்படி விசுவாசத்தோடு, வாஞ்சையோடு, தாகத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நிச்சயமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தருவார். மூன்றாவது, எப்பொழுது நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும் பொழுது நம்ம வேதத்தில் படிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்திலே 5-6 வாசிப்போம். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். மூன்றாவது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகத்தை பெறுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ அந்த அழைப்பு, அந்த வாக்குத்தத்தம், அந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தவான்கள் நம்முடைய தலைமையில கைகளை வைக்கும் பொழுது அந்த அபிஷேகம் கிடைக்கிறது. வல்லமையான பரிசுத்தவான்கள், ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள் நம்முடைய தலைமையில கைகளை வைக்கும் பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு கிடைக்கிறது. பவுல் சீசர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது அபிஷேகம் இறங்கிற்று, அந்நிய பாஷைகளை பேசினார்கள், தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். அனனியா என்கிற ஒரு சீசன் பவுலை அபிஷேகத்திற்குள் நடத்தினதை நாம் படிக்கிறோம். அப்போ முதலாவது, காத்திருக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகம் கிடைக்கும். இரண்டாவது, ஜெபிக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகம் கிடைக்கும். மூன்றாவது, ஊழியர்கள், பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள் உங்கள் சிரசின் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கும். நான்காவது, எப்பொழுது இந்த அபிஷேகம் கிடைக்கும்? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 44-45 சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று வேதத்திலே படிக்கிறோம். நாலாவது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்று வேதத்திலே படிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், வசனத்தை கேட்கிற யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். நீங்கள் வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, வசனத்தை கேட்கும் பொழுது, சத்தியத்தை கேட்கும் பொழுது, உபதேசத்தை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கிறது. அன்பானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் ஸ்தோத்திர பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பு நிறைவேறுவதற்கு, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அழைப்பும் வாக்குத்தத்தமும் என்கிற தலைப்பிலே சிந்தித்தோம். அப்போ தேவ மனிதனாகி பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரியதென்று பிரசங்கித்தார். ஆண்டவரே,
அந்த வாக்குத்தத்தம் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்பதே அந்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அப்போ யாரெல்லாம் இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, இந்த காலை பொழுதிலே அந்த பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவீராக. ஆண்டவரே, காத்திருக்கிற பிள்ளைகள் மேல் அபிஷேகம் வெளிப்படட்டும். ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல் அபிஷேகம் வெளிப்படட்டும். பரிசுத்தவான்கள் கைகளை வைக்கும்போது அபிஷேகம் வெளிப்படட்டும். வசனத்தை கேட்கிற யாவர் மேலும் அபிஷேகம் வெளிப்படட்டும். ஆண்டவரே, எனக்கு அபிஷேகம் வேண்டும் என்று காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பும்படியாக நான் மனதார ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு உதவி செய்யும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகத்தை பெறுவதற்காக எங்களை அழைத்திருக்கிறீர். அந்த அழைப்புள்ள வாக்குத்தத்தம் நிறைவேற எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும்படி நான் மனதார வாழ்த்துகிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.